5ஆம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி அரியான்கோட்டை. நம் நாட்டில் அதிகமாக பரவி வரும் சிட்டுக்குருவி இனங்கள் அழிவது ஏன், எப்படி என்று நான் உங்களிடம் சொல்லப் போகின்றேன். பன்னெடுங்காலமாக மனிதர்களாகிய உங்களுக்கும் சிட்டுக்குருவிகளாகிய எங்களுக்கும் இடையே உள்ள பண்பினை நீங்கள் அனைவரும் அறிதல் வேண்டும். ஆனால் மனிதர்களாகிய நீங்கள் என்னவென்றால், முன்னாள் போல் சிறுதானியங்களை மட்டுமே விளைக்காமல் சிறுதானியங்களில் பெரிய வகையான மக்காச்சோளத்தை விதைக்கிறீர்கள். அதை நாங்கள் உண்ண முடியாமல் இறந்து போகிறோம். உணவு சங்கிலியில் பதங்கமாதல் என்ற பெயரில் உணவு சங்கிலியில் உள்ள சில உயிரினங்களையே அழித்து விட்டீர்கள். அவற்றுள் சிட்டுக்குருவிகளாகிய நாங்களும் ஒருவர். எங்களுக்கு அடுத்து அதிவேகமாக அழிந்து வரும் உயிரினம் என்றால் அது தேனீக்கள் தான். தேனீக்கள் அழிந்தால் மகரந்த சேர்க்கை நடைபெறாமல் மக்களுக்கு உணவு கிடைக்காது என்று இங்கு யாரெல்லாம் நம்புகிறீர்கள்? ஆம், அதான் உண்மை. பதங்கமாதலும் நகரமாதலும் தேவைதான். ஆனால் பன்மையையும் பண்பாடையும் அழித்து உருவாக்குவதில் எந்தவித பலனும் ஏற்பட போவதில்லை. நாங்கள் இருந்ததற்கு இது மட்டுமே காரணமில்லை. செல்போன் டவரில் இருந்து வரும் கதிர் ஆலைகளும் கதிர்வீச்சுகளும் தான் முக்கிய காரணம். எங்களை அழித்தது போல நீங்கள் மற்ற அதிக வேகமாக அழிந்து வரும் சிட்டுக்குருவிகள் அழியாமல் காத்து கொள்ளுங்கள் என்று நான் உங்களிடம் வருத்தத்துடனும் கண்ணீருடனும் தெரிவிக்கிறேன். நன்றி.